ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மொபைலில் வந்து ஃபோன் கால் கட் ஆன பிறகு ட்ரூ காலர்லேருந்து ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அந்த மெசேஜை வந்து எப்படி டிசேபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைல் ஃபோனில் ட்ரூ காலர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் டாப்பில் ஒரு 3 டாட் லைன் இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக வந்து செட்டிங்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே ரெண்டாவது ஆப்ஷனாக கால்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹைடு ஃபார் ஃபோன் புக் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணிங்கன்னா கால் கட் ஆன பிறகு அந்த பாப்அப் மெசேஜ் வந்து வராது. உங்கள் கான்டாக்டில் சேவ் பண்ண நம்பருக்கு தான் இந்த ஆப்ஷன். அன்னோன் நம்பருக்கு ரெண்டாவது ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இது வந்து பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜிஎஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.